காங்கோ பெயர் மாற்றம் 1971ஆம் ஆண்டு அக்டோபர் 27ஆம் தேதி காங்கோ மக்களாட்சி குடியரசு ஜைர் குடியரசு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்வு அதிபர் மொபுட்டு சேசே சேகோவின் தலைமையின் கீழ் நடந்த விரிவான ஆப்பிரிக்கமயமாக்கல் மற்றும் தேசியவாத மாற்றங்களின் ஒரு முக்கிய பகுதியாகும். இன்றைய காங்கோ மக்களாட்சி குடியரசு முன்னர் பெல்ஜிய காங்கோ என்று அறியப்பட்டது. பெல்ஜியத்தின் கடுமையான காலனித்துவ ஆட்சிக்கு பிறகு இந்த நாடு 1960ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்றது. சுதந்திரம் பெற்ற உடனேயே நாடு பெரும் அரசியல் குழப்பங்கள், இராணுவ கிளர்ச்சிகள் மற்றும் மாகாண பிரிவினைவாதம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டது. இது காங்கோ நெருக்கடி என்று அறியப்பட்டது. முதல் பிரதம மந்திரியான பேட்ரிஸ் லுமும்பா பதவியிலிருந்து அகற்றப்பட்டு கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார். காங்கோ நெருக்கடிக்கு பிறகு இராணுவத்தின் தலைமை தளபதியாக இருந்த ஜோசப் டெசிரே மொபுட்டு 1965ஆம் ஆண்டு ஒரு இராணுவ புரட்சி மூலம் அதிகாரத்தை கைப்பற்றினார். மொபுட்டு நாட்டில் அமைதியை நிலைநாட்டி தனது அதிகாரத்தை மையப்படுத்தினார். அவர் நாட்டை ஸ்திரப்படுத்திய பிறகு அதன் காலனித்துவ எச்சங்களை அகற்றவும் புதிய தேசிய அடையாளத்தை உருவாக்கவும் முயன்றார். மொபுட்டு ஆன்டென்டிசிட்டி, அதாவது உண்மைத்தன்மை என்ற புதிய தேசியவாத கொள்கையை அறிமுகப்படுத்தினார். ஆன்டென்டிசிட்டி கொள்கை காங்கோ மக்கள் காலனித்துவ தாக்கங்களில் இருந்து விலகி தங்கள் ஆப்பிரிக்க வேர்கள் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்திற்கு திரும்ப வேண்டும் என்று வலியுறுத்தியது. இந்த இயக்கம் ஐரோப்பிய பெயர்கள், உடைகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை நிராகரிப்பதை நோக்கமாக கொண்டிருந்தது. அதன் ஒரு பகுதியாக 1971ஆம் ஆண்டு அக்டோபர் 27ஆம் தேதி நாட்டின் பெயர் காங்கோ என்பதிலிருந்து அதிகாரப்பூர்வமாக ஜைர் குடியரசு என்று மாற்றப்பட்டது. ஜைர் என்றால் உள்ளூர் மொழிகளில் பெரிய ஆறு என்று பொருள். நாட்டின் பெயர் அதன் தனித்துவமான இயற்கை அம்சத்தின் மூலம் ஆப்பிரிக்க தன்மையை பிரதிபலித்தது. மொபுட்டு தனது சொந்த பெயரையும் மாற்றிக்கொண்டார். ஜோசப் டெசிரே மொபுட்டு என்பது மொபுட்டு சேசே சேகோ குக்குண்டு பெண்டு வாசா பங்கா என்று மாற்றப்பட்டது. இதன் பொருள் அதிக வலிமையையும் உறுதியையும் கொண்ட வெற்றியிலிருந்து வெற்றிக்கு செல்லும் போர்வீரன் என்பதாகும். நகரங்களின் பெயர்கள், ஆடை முறைகள் மற்றும் நாணயத்தின் பெயர்களும் மாற்றப்பட்டன. காலப்போக்கில் மொபுட்டுவின் ஆன்டென்டிசிட்டி கொள்கை அவருடைய தனிப்பட்ட சர்வாதிகார ஆட்சிக்கு ஒரு கருவியாக மாறியது. அவர் தனது ஆட்சியை நியாயப்படுத்தவும் எந்த ஒரு அரசியல் எதிர்ப்பையும் தேச துரோகமாக முத்திரையிடவும் இந்த தேசியவாதத்தை பயன்படுத்தினார். அவரது ஊழல் நிறைந்த ஆட்சி மற்றும் தவறான பொருளாதார நிர்வாகம் காரணமாக ஜைர் நாடு படிப்படியாக பொருளாதார சீரழிவை சந்தித்தது. மொபுட்டுவின் ஆட்சி ஜைர் என்ற பெயருடன் சுமார் 26 ஆண்டுகள் நீடித்தது. இறுதியாக 1997ஆம் ஆண்டில் லாரன்ட் டெசிரே கபிலா தலைமையிலான கிளர்ச்சி படைகள் மொபுட்டுவை வெளியேற்றிய போது நாட்டின் பெயர் மீண்டும் காங்கோ மக்களாட்சி குடியரசு என்று மாற்றப்பட்டது.